என்ன பொண்ணுங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னடா? ஆமா என்ன சத்தம்? இந்த 3 பையங்களும் சண்டை போட்டுட்டாங்களா? நான் கேக்குறேன், இவங்க தங்கச்சியா பூரா பேய் பிசாசை பத்தி வச்சிருக்க. ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல? அண்ணா 11 மணிங்கிறது காலையிலயா? சுமாரமா ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு கல்யாணம்? பொறுப்பு இருக்கோ இல்லையோ, அரைக்கல்ல வயசாகி போச்சு. பேசுற அண்ணா என்ன பெல்ல தள்ளு. பாத்தியா, ஒரு அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாங்க. ஹலோ ஹலோ, நானாமா உன் டாடி மண்ணாங்கட்டி பேசுறேன். ஓ டாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க டாடி, அம்மா தான் எங்களை அடிக்கடி வேலை செய்யுங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளை விடுமா, அவ எருமை மேய்ச்சி வரட்டி தட்டி வைத்த பரம்பரை. அப்படித்தான் லோ கிளாஸா பேசிட்டு இருப்பா. அத்தனை வந்துடும்ல, வந்து பெண்டை கழட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் ஒரு முக்கியமான விஐபியை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் எதுக்கு அனுப்புறேங்கிறத நான் நேரில் வந்து சொல்றேன். அவர் பெரிய மல்டி மில்லியனர்மா. நீங்க 2 பேரும் அவரை மாத்தி மாத்தி நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கிறோம். வெரி குட். தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மை டியர் சன். எது மை டியரா? மூஞ்சி முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பெத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஆகி ஒரு பொண்ணு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ 10,000 பணம் சம்பாதிக்கிற பேர்ல பாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகிறு எறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம். அது நீ சும்மா விடாதீ, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, நம்ம தாடியில தீய வச்சு கொளுத்தி போடுவேன். இனிமேல் தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டியை போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போங்களேன். இந்த வர என்ன வர வர கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கு. பாவம் அண்ணனுக்கு கல்யாணம் ஏக்கம். என்ன வேலைக்காரி புதுசா தெரியறாளே? சரியான இவனா இருக்கான் போல இருக்கு. யோ என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ, என்னையா காலை விடுயா. நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்பா இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பைக்கு கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடுயா. என்னையா என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் உங்க காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ உன் உடம்பு சுட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கல்யாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆஹா, இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போற விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெத்து வச்சிருக்கங்கம்மா புள்ளைய. முதல்ல கல்யாணம் பண்ணிடுமா. ஹெல்ப் மீ. அத்தை அத்தை அத்தை, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாரையும் காணோம். ஃபேன்லாம் ஓடிட்டு இருக்கு, டிவி வேற ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஏமா அங்கே நிக்கிற? உள்ளவாமா. யார் பண்ணி? நான் உன் சொந்தக்காரன். சொந்தக்காரனா? அம்மா பூஜா, வீட்ல யாரும் இல்லையா? நான் கூட வந்த உடனே கூப்பிட்டு பார்த்தேங்க, வீட்ல யாரும் இல்ல. இல்ல இல்ல. ஐயோ ஐயோ, திருடே திருடே. ஐயோ நான் திருடலங்க. ஐயோ கதவு சாத்தாதீங்க. இங்க பாருங்க, நான் உன் சொந்தக்காரங்க, கொஞ்சம் கதவு தரங்க. திருடவா வந்திருக்கு? உனக்கு என்ன பண்றே பாரு. அம்மா அம்மா, திருடம்மா. திருடனா? வீட்ல டிவி டேப் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு போக பார்த்தாமா. அத்தை கதவு தரங்க அத்தை, நான் உன் சொந்தக்காரன். என்னடி சொந்தக்காரன்னு சொல்ற? நீ என்னவோ திருடன்னு சொல்றியே? சொந்தக்காரன் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, திறந்து விட்டா ஓடிடுவாங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கேன், தரங்க கதவை. வாமா போலீஸ்க்கு போலாம். போலீஸா?
ஐயோ அத்தை போலீஸ் தான் கூடாதீங்க. நான் தான் முத்தமா மக முனியமா பேரன். சின்ன வயசுல என் காது குத்துக்கு வந்திருந்தீங்களே, மறந்துட்டீங்களா நீங்க? அத்தை நான் போலூர் குப்பன் அத்தை. உங்க பேர் பாக்கியம். உங்களுக்கு 3 பொண்ணுங்க, பூஜா, தேஜா, லட்சுமின்னு சொல்லிவிட்டு நம்ம மா பேர் மண்ணாங்கட்டி. அவர் கூட வெளிநாட்டுல இருக்காரு. உங்களுக்கு காக்கா மாதிரி கருப்பா ஒரு பையன் ஒருத்தருப்பான். அவன் பேர் மட்டும் தான் மறந்து போச்சு. ஒரு கதவு இருக்கு. அத்தை அத்தை நான் அத்தை குப்பத்தை எனக்கு தெரியலையா? என்னடி இது? சொந்தக்காரன் தாண்டி. முதல்ல போய் கதவு தர. பாக்கத்துல உங்க பொண்ணு என்ன திருடன் திருடன் சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல போ. புரியாம வாங்க, வாங்க வந்து தரங்க. என்னத்த என்ன அடையாளமே தெரியல உங்களுக்கு? அப்படி இல்லப்பா, சின்ன வயசுல பார்த்தது இப்ப முகத்தை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. அடிக்கடி வந்து போனதானே தெரியும். தேஜா, இது யாருன்னு நினைச்ச? உங்க அப்பா கூட பிறந்த அக்கா பையன். உனக்கு மாமா முறடி. யாரு இவனா? ஆ, மாமனா? தலையா? ஏ- என்னவோ குப்பை குட்டுற மாதிரி இருக்கா. இவனை போய் என் மாமான்னு சொல்றியே. இத பார், இந்த சொந்தத்துல நீ உன்னோட வச்சுக்க, தெரிஞ்சதா? மூஞ்ச பாரு. மாமன் மாமன். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா. அவங்க அப்பா வளர்க்குற வளர்ப்பு அப்படி. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க சௌக்கியமா இருக்காங்க. ஊர்ல மானம் காஞ்சி போச்சு. கிணத்துல ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. இனிமே விவசாயத்தை நம்பலாம் பிரயோஜனம் இல்ல. ஐயோ. ஆத்தா வேற இறந்து போச்சு. ஊர்ல நான் மட்டும் தனியா இருந்து என்னத்த பண்றது? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அதான் உங்களை நம்பி வந்துட்டேன். நான் இங்கேயே இருந்து ஏதாவது வேலைகளை தேடிக்கிறேன். இந்த வீட்டுல பொண்ணுக்கு இல்லாத உரிமையா? தங்கிக்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆஹாஹாஹாஹா. ஒருக்கி. ஓகேவா? ஏய், ஏய் என்ன அந்த சைடு அடிக்க ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? டேய், விர்ராத போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா அதெல்லாம்? யோ, கையடியா முதல்ல. நீ சைடு அடிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க. 100 200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு பொண்ணுகளை முறைச்சு முறைச்சு பாத்து நிக்கிறேன். அம்மா சொன்ன என் அலைச்சல் எனக்கு தானே தெரியும். ராஸ்கல். போயா மென்ட்லே. அடடே, என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் கிட்ட உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இல்ல, பொம்பளைங்க பண்ற வேலை. நீ விருந்தாளியா வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுப்போ. அத்தை வேலை இல்லைன்னா ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம். தெரியுமா உங்களுக்கு? நான் சும்மா தானே இருக்கேன். நான் செய்யறேன். மாமா, எனக்கு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமைச்சு வச்சுட்டு போறேன், நீங்க போங்க. லட்சுமி, நீ ஒழுங்கா போய் படி. படிப்பு தான் முக்கியம். போ போ போய் படி. அத்தை நீ நம்ம வீட்டுல ஏன் சமையல் தான். நீங்க கிராமத்து சமையல் பார்த்தது இல்லையா? அசத்திரம் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அரைச்சு வந்துரு. நீ எங்காவது கோயிலுக்கு போனா போயிட்டு வாங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஐயா சமையல் தான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யோ, நிறுத்தியா? சரியான காட்டு மிராண்டி மாதிரி இருக்கியே. எதுக்கு இப்படி கல்லு மேல கல்ல வச்சு டங்கு டங்கு நசுக்கிட்டு இருக்க? இந்த பில்டிங்கே அதிருது. உனக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு உண்மையிலேயே சமைக்க தெரியுமா? லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் சொட்டிங் ஆகுது. ரோபோ, give me one cigarette. Yes, boss. Yes, boss. Boss, you want this? One large. Okay, boss. Take it easy. என்ன சார் இது பொம்மையா? You're stupid. ஆமா, பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை. போயா 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொம்மை நடந்து வருது? ஹாய். Come, man. Come. ஏய் சர்வன்ட், என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசி இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற?
லேபர் யூனியன் எதிரே மெம்பரா இருக்கிறியா? சொல்றத செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். நோ டென்ஷன். ஒரு லார்ஜ். எஸ் பாஸ். நோ டென்ஷன். Thank you. நோ நான்சென்ஸ். Shit. ராஷ் ட்ரே கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவ யாருன்னு கேக்குறேன். மை நேம் இஸ் சந்தோஷ். ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக் அதான் மண்ணாங்கட்டி இல்ல? அவரோட ஃப்ரெண்ட். ஐ எம் a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! 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 அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸ தரையில போட்டு கிக் பாக்ஸ் பட்டு வர. அடியில வீல் இருக்குது பாக்கல நீ? நான் பார்க்கல சார். நான் பார்க்கல. அம்மா இதே தலையில தூக்கி வச்சிட்டு இருக்க. கைப்பிடி இல்லீங்கல. கைப்புடி இல்லையா? நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. அம்மா வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன். இல்ல குப்பம் குப்பம். குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சன் இல்ல. மை காட். இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். சைபஸ். இதுல who is Pooja and who is Teja? நான் பூஜா, she is தேஜா. யூ போன்ல ஃாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darlings, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்ட் இருக்கு அப்புறமா தரேன். By the by, this is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு. ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது. அதுவும் மாடர்ன் Dresses தான். எடுத்துக்கங்க. Oh, I am sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. இட்ஸ் ஆல் ரைட். அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்ன? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. Yes. மை காட். இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கே இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட். வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு. அத வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல டாப்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே அதுல அட்டாச்ட் பாத்ரூம் தானே? வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். எனக்கு இந்த குந்திங்கன்னு போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போச்சர் எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. எடுத்து வா. முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு. எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா? எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் Dress போட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிற நீ. ஐயோ இது எங்க அண்ணங்க. மை காட். சாரி மச்சான். ஏமா என்ன மச்சாங்கறான்? யாருமே? இவர அப்பா லண்டன். சரி 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 சரி. கை ரெண்டையும் சொன்ன போதே தெரியுது யாருன்னு. மச்சான் உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான். இவனுக்கு போய் வெள்ளையன் பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கறான்? ஐயோ அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேட்காதுங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 1 மணி நேரம் ஆகும். 1 ஹவரா? சாரி அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்ட்மென்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனையை சொல்லு. என்ன இது? இத விட கவர்ச்சியான Dress போட்டு வா. மிட் நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. Boy, stop the music. What is that noise? Oh, you. I am sorry. உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? அட பாவி எங்க அம்மா வாட்டல வச்சிருக்கானே தொலைஞ்சா. யா நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அம்மா! எஸ்கேப்! என்னம்மா இது? ஏமா இவர் அடிக்கிற? போடு வாய. ஏமா உனக்கு அறிவு இல்ல? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவரை போய் அடிக்கிறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே. போடி உள்ள. ஏய் ஸ்டாப் இட். ஏன் இப்படி ரவுடிசம் பண்ற?
உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதை வந்து தடுக்கிற. நல்லா இல்ல. போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற. நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாளே, கேட்க கூடாதா நீ? என்ன போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா. டிக்கில பெட்டிக்கு எடுத்து பாப்பா. பாக்கியம் பாக்கியம் வாசல்ல வந்து நிக்கிறாளா பாரு. பூஜா ராஜா. அப்பா ஹாய் டாடி, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ஒரே ஒரு பொட்டி தானா? எல்லாம் வந்துட்டு இருக்கு. அம்மா உன்னோட கவனம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது என்னோட கோட்டு. மகனே நல்லா இருக்கடா. என்னடா முறைக்கிற? அன்னைக்கு போன் பண்ணும்போது என்ன கண்ணா பண்ணா திட்டுற? வெள்ளக்காரன் நம்ம ஃபேமிலி பத்தி அசிங்கமா பண்ணல. அப்படி என்ன நடந்தது? என்ன நடக்கலாம்? என்ன நடக்கலாம்? இனிமேல் நீ எனக்கு அப்பனும்ல, நான் உனக்கு மகனும்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா அப்படி கப்பு நான் தூர்ற? உன்ன மாதிரி பிறந்தனால தானே எல்லாரும் என்ன கேவலம் நினைக்கிறாளுங்க. ஒரு பொண்ணு கூட கட்ட மாட்டேங்கிறாளுங்க. எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி கலர்ல பிறந்திருந்தா எத்தனை பொண்ணு என் பின்னால சுத்தி இருப்பாளுங்க. அதெல்லாம் ஜீன்ஸ்டா, நான் என்னடா பண்ண முடியும்? 3 ஜீன்ஸ் மட்டும் நல்லா பிறந்திருக்கு, இந்த ஒரு ஜீன்ஸ் மட்டும் அப்படி பார்த்தா? ஐயோ அறிவு கட்டவன போடா. ஏய் ஏண்டா அவ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் டூயட் பாட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு செவப்பா பண்ணுவேன் அவ்வளவுதானே. செக்க ஜெவன் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கட்டி வச்சேன். நீ பார்த்து கிழிச்சது போதும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் பாத்துக்கிறேன். வெட்டாவல சாவாசம். ஏய். போய் அவளே பாத்து. நீயா பார்த்து அடி வாங்காதடா. பாக்கியம் என்ன ஒரு சுத்து பெருத்துட்ட. நான் ஊர்ல இல்லைனாலே ஹாப்பி தான். ஆமா ஹாப்பியா இருக்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய் இந்த ஊர்ல இதுக்கு மேல எவண்டி பர்சனாலிட்டி புள்ள பார்த்திருக்கா? ஆமா என் பொண்ணுல கண்ணா திட்டியாமே. நல்லா போன்ல ஓன் அழுகுதுங்க. ஆமா வீட்டு வேலை செய்ய சொல்றாமே. வீட்டு வேலை செய்யறதுக்கு சாணி வருது ஃபேமிலி நினைச்சிட்டியா? இந்த பார் வீட்டு வேலை செய்யறதுல உன்னோட வச்சுக்க. என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன். நீங்க குடுக்குற செல்லத்தால தான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க. சரி வாய முறை. அப்பா அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? 2 பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். போற இடத்துல மாமியார் சர்டிஃபிகேட் வாங்கி பிரேம் பண்ணி மாட்டுக்க. எல்லாத்துலயும் உங்க அம்மா மாதிரி. யூ டோட்டலி வேஸ்ட். ஆமா உனக்காக செலக்ட் பண்ணி செவல ஒருத்தர் மாப்பிளைய அனுப்பிச்சேன். அவர் என்ன தூங்குறாரா? Oh no pa, he is gone. கானா அம்மா தான் பா அவரை அடிச்சு அடிச்சு துரத்திட்டாளா? ஏய் அறிவு கிட்டவள. அடிச்சு துரத்துக்கு அண்ணன் கவலை நினைச்சியா? பெரிய மல்டி மில்லியனர் பணக்காரனாவும் இருக்கான், இளிச்சவாயனாவும் இருக்கான். அவன் விட்டா வேற மாப்பிளைக்கு நான் எங்க போவேன்? எங்கம்மா? ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருப்பா. சரக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா, தலைவலிக்குது. சார் யார் அது? சார் யாரா அது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால் ட்ரங்கால்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யாரு நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா, அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் பாருன்னு முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் ஒய்ஃப் ஆக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. சார் சாணி வர்களுக்கு சந்திரவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க. அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் நான் வர விரும்பல. போயா. மாப்ள பாரின் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ, நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ 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 என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டல டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். என்ன டேய் நேத்தே சொன்னேன் பஸ்ஸுக்கு வேற காசு கொடுக்க சொன்னேன், வாங்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா ஊர்ல மழை இல்லைங்க. டேய் ஊர்ல மழை இல்ல, வாய்க்கால தண்ணி இல்ல, மாட்டுக்கு புண்ணாக்கல, இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா? உனக்கு கஞ்சி இல்ல அதானே? அதானே ஸ்ட்ரைட்டா அதுக்கு வேடா. ஏடா சுத்தி வளைக்கிற? வீட்டு வேலை செஞ்சு பழச்சுக்க போ. மிச்சம் மாதிரி தான் சாப்பிடு. பெரிய மனுஷங்க வரும்போது மாமான்ட்டு சொந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாத, புரியுதா? சரி போடா நிக்காத நான்சென்ஸ். இவனுங்களை பார்க்கும்போது நாம ஊர்ல மாடு மேய்ச்சலாம் ஞாபகத்துக்கு வருது. கெத்திலியா இருக்கணும். டேய் டேய் குப்பா மாமா எல்லாத்தையும் எடுத்து வாடா சீக்கிரமா. முட்டை ரெட்ரே மனாகட்டே சார் வாங்க. நான் வரும்போது உட்கார்ந்து உட்கார மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ, அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓகே சார். போ. டேய் ஹாய் பாட்டியா டார்லிங். ஏய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அன்னைக்கு பாரு. ஹவ் இஸ் இட்? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே பிடிச்சா விடாது. ஏன்னா இது உடும்புல செய்த பவுடர். யா சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி? என்ன இது ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் கூப் சார் வாமா. நீங்க என்ன சமையல் இன்னைக்கு?
இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது, இது மீன்ல செஞ்சது சார். இதே எதுல செய்தது? இது இட்லிங்க. வெறும் மாவு, கார்போஹைட்ரேட், இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்துட்டு வரட்டுங்களா? பொங்கல், ஸ்லீப்பிங் டோஸ், மயக்க மருந்து. அதை சாப்பிட்டு தான் நாட்டுல பாதி பேர் பகலே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்ன அதே லிஸ்ட்ல சேர்க்கலாம் பாக்குறியா? நான்சென்ஸ், இடியட். இதுக்கு பேசாம இந்த உடும் பொடியே சாப்பிடலாம். ஐயோ, பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் கிளீன் பண்ற பவுடராச்சே. அதனாலதான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கா. மாமா, இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அவனா விருப்பப்பட்டு செய்யறான், நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா, இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான். முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். உட்காருங்க. வேணாம் லட்சுமி. உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேள. போடு, அதுல போடு. இதை எடுத்துக்க. மாமா, உட்காருங்க. வை, அரிசி மாவு வை. இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி. உட்காருங்க, சாப்பிடுங்க. சார், நீ சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய், ரெட் பிரேக் சார். வாங்க சார், கூப்பிட்டீங்களா சார்? என்னய்யா, இந்த வீட்ல சமபதி பூஜை நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்ல நாய் இருக்குல? 2 நாய் இருக்கு சார். 2 இருக்கா? உனது கட்டு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடுறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்ல கூட தங்க வச்சிருக்க நீங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சாகணும். இது யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுறே நீ. ஏதோ பொழைக்க வழின்னு சொன்னேன். வீட்டு வேலைக்கு பொழைச்சுக்கிறேன்னா சரி சமமா வந்து உட்காரே நீ. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிட கூட உனக்கு யோகியதை கிடையாது. நிறுத்துங்கப்பா. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் உங்க சொந்த அக்கா பையன். இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உரிமை இல்லனா வேற யாருக்குமே அந்த உரிமை இல்ல. ஏய், இந்த நேரத்துல எதுக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்துல ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமா, நீ என்ன உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? தொலைச்சிரும், ஜாக்கிரதை. சொந்தக்காரங்க இருக்கா, பிச்சைக்காரங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? ஏய், ஓடா. இத வர்றா. இனிமேல் முன்னாடி வாசல் காலை வச்சா காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும். புரியுதா? சரிங்க மாமா. என்னடா மாமா? அவரு மாமான்னு கூப்பிட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைங்க சார்? மாமாவா? இனிமேல் முதலாளிங்க கூப்பிடு. சரிங்க. ஓடா, பிச்சைக்கார பயல. மாமா, சார், நீங்க சாப்பிடுங்க. இன்சல்ட். குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். தெரியும்ல உனக்கு? அந்த கூட வந்தாங்களே. டயனாவே லாஸ்ட் சப்பர் என் கூட தான் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கடைசி சப்பர் கார்ல தானே. சப்பர் முடிச்சிட்டு தான் சப்பர் ஆனாங்க. ஓ, நீ sorry. ஓவரா துருவுற. சார், சார், சாப்பாடு சார், வேண்டாம். நீங்க உட்காருங்க சார். சாப்பிடுங்க சார். சரி, 2 இட்லி வை. என்ன எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற? நீங்க தானே சார் கை நீட்டி காட்டுனீங்க. நான் முன்ன பின்ன கையை நீட்டுவேன். நீ தான் கரெக்டா வைக்கணும். ஓ, வைக்காத, ஊட்டி விடு. டிபாட்டு அட நிப்பாட்டியா. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன, எதுக்கு? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல. இந்த மைக்க பிடிச்சுக்க, நான் வந்துடுறேன். என்ன சார், என்ன பேசணும்? உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அத போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலர்ல நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா, என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்தா? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றேன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயன்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு, ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா?
சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா, துணி எல்லாம் அவுத்துட்டு. துணியெல்லாம் அவுத்துட்டா அப்படின்னா நேக் அவுட் ஆவா? Correct. அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கயேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. மாப்ள நீ என் தெய்வம்டா, நீ என் தெய்வம்டா. It's all right, கூட்டிட்டு பரவாயில்ல. வரேன், கூட்டிட்டு வரேன். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? இல்ல நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. அட பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேணாம்டா, கொடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. கொஞ்சம்டா. சரி போறது போற, என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தவிர. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிரு. கடன் வந்துருச்சு எனக்கு. இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா ஸ்டாப் இட். ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற டேய்? ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். வாவ். Excuse me, Miss Wade 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. Hey, what a new color! ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஊர் கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? Excuse me madam, என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கார். கார். வாங்க 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 வாங்க. டேய் 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 ராஸ்கல் மடையா bloody fool, என்னடா மைக்கிறீங்க? உலகலைக்கு வர்றாங்க பண்ணியா மைக்கிறீங்க? உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணும்டா. நானோ அப்படி எல்லாம் அவங்கள திட்ட கூடாது, தப்பு. அது அவங்க தொழில். அப்படியே மேடம், சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. Hey, who's this boy? மை அசிஸ்டன்ட். Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. No, ஏன் அழுவுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதான் அழுகல்கே வருது. No. Okay. எத்தனை தடவை வேணுவே? இது வரைக்கும் 20 வாட்டி எண்ணிட்டேன். எத்தனை தடவை வேணும்னாலும் உன்னுடைய சம்பளம் 8500 ரூபாய் தான். அதை ஞாபகப்படுத்தாதடா. இந்த அப்படி அடி. என்னடா சிகரெட் தூக்கி போட்ட? திமிரா? இங்க பாரு, மாச கடைசியில அப்புறம் பீடி தான் ஞாபகத்தை வச்சுக்கோ. சிப்படா. என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம, கீழே பிளாட்ஃபாரத்துக்கும் வர முடியாம அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? இல்ல. ஆசைப்பட்ட Dress வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல. எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. டேய், அதனால நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்காச்சும் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துடணும்டா. யோசிக்காதடா. இப்ப மிஸ் பண்ணேன்னு வச்சுக்க, வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிருவான். புரியுதா? புரியலையே. சீக்கிரம் வாடா, அந்த கல்யாண புரோக்கர் வந்துற போறான். வந்துட்டியா? இன்னைக்கு புள்ள உன்னை எங்க எல்லாம் தேடுறது? சீ, நீ எதுக்கு என்ன தேடுற? இந்த பாரு, வர வர உன் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் பொண்ணு இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற. யோ, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தாயா மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அப்பர் கிளாஸ் லைஃப் அனுபவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அனுபவிக்க முடியா? ஏய், நீ வாடா. ஒரு நாள் அப்பர் கிளாஸ் லைஃப் போய் சந்தோஷப்படுறியா? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கை பூரா அப்பர் கிளாஸ் லைஃப்யா? என்னையா சொல்ற? அந்த பொண்ணோட அப்பா இருக்கார மண்ணாங்கட்டி, அது அவன் பேரு. அவன் வெளிநாட்டுல போய் மாங்குன்னு வேலை செஞ்சு கோடி கோடியா சம்பாரிச்சு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி மச்சு போல போட்டு வச்சிருக்கான் தம்பி. நான் உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேன். நீ வந்து பொண்ணை பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். நீங்க போங்க, நீங்க போங்க. ஏய் ரெட் பிரேக், எரும
பசுமாடு சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மே மாப்ள. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உட்காருங்க. யாரு இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்னு மூத்த மாப்பிள்ளையாக போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள 1000 தான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. சகலபாடி 2 பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுங்களேன் ப்ளீஸ். கை கொடுங்க. ஓகே, வெரி கிளாட் டு மீட் யூ. புல்ஷிட். நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன்? தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு, தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் வராங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டகம் அமைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. அவர் நீ பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். அழுக்கு தான் எடுத்திருந்தாரு, இப்ப புரோக்கர் ஆயிட்டாரு. அதுக்காக அவன் சொன்னா நீ சிரிப்பியா? இல்ல மாப்பிள்ள, என்னுடைய ஃபாரின் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தேன். ஓ ஃபிளாஷ்பேக்லாம் எனக்கு எதுக்கு மேன்? இன்சல்ட் மாப்ள, இன்சல்ட் மாப்ள, மெகா இன்சல்ட். என்ன மாப்ள நீங்க? யார் மேன் மாப்ள? யார் மாப்ள? கையடியா. முதல்ல சார்னு கூப்பிட பழகிக்கிறீமே. சரி சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்பிள்ளை நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டு கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ மெல்ல பேசுங்க. 1000 தான் இருந்தாலும் மாப்பிள்ள காது விழுந்து தப்பா நினைச்சானா? யார் மாப்பிள்ளை? அவன் உனக்கு மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளைனா பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிள்ளையா முடிவு பண்ணு, அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன். என் ரோபா கையில ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தனு போய் வச்சுக்க போ. அப்படியே லண்டன் ஃளைட் எனக்கு ஒரு டிக்கெட் போடு போணும். மாப்பிள்ள, என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம்ப்ளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல. நீ ஏதோ சொல்ல விரும்புற? நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவ. என்ன மேன் கை நீட்டி பேசுற? இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன வை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி வா பேசலாம். மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடியே ட்ரிபிள் ஃபை குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்பிள்ள, இதெல்லாம் வெறும் பந்தா. இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான், உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் ஃபை வாங்கி குடிக்குமா? சத்தியமா என் லெவல்ல வர முடியாது. அப்படியே அவன் மேல போறோம் பாருங்க. இருந்தாலும் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. ஸ்டொமக் அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பை. பாத்ரூமுக்கு இமெயிலா? ரொம்ப லொல்லுபடி சொன்னா இருப்பேன் போல இருக்கே. யோ, காதுல அழுக்கு எடுக்கிறது சரியா தான் இருக்கு. போ, போய் பஸ் ஸ்டாண்ட் நில்லு. போ. அப்ப என் கமிஷன் கல்யாணம் தானே வாங்கல. போய போய அர்த்தம் முடிச்சு. என் மூத்த மாப்பிள்ள கொஞ்சம் மூங்கோவக்காரரு, அதனால இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் முன்னாடி மறைச்சு வச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம். நான் கம்பெனி தரேங்க. ஓகே பூஜா, தேஜா வர சொல்லுமா. அது என்ன பூஜா தேஜா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா ஜாவல முடிஞ்சா ஜாலியா இருக்கும். மத்த குடும்பத்து பொண்ணுங்க மாதிரி சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பெருக்கிறது, கிளப்புக்கு போறது, சமூக சேவை செய்யறது, டோட்டலா சொன்னா 2000 கேஸ். நல்ல செலவு பண்ணுங்க. உனக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருந்தா மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ணி மார்க் போடு. நான் மூத்த மாப்பிள்ளை கொஞ்சம் கோவமா 500 ரூபாய் நோட்டு இப்படியே வச்சிருந்தீங்க. ஆமா, நல்ல வேலை அந்த ஆள் கண்ணில் போடல. என்ன அதுக்கு ஒரே ரூபா. அவன் என்ன பெரிய இவனா? இதத்தான் அவனும் சொன்னான். ஹலோ. இது பாருங்க, எனக்கு வரப்போற மாப்பிள்ள ரொம்ப மாடர்னா இருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, அது கொஞ்சம் ஸ்டைலிஷா வெட்டுங்க. அப்புறம் இந்த அன்மேட்சிங் Dress எல்லாம் நல்லா இல்ல, மேட்ச் டி-ஷர்ட் போட்டுக்கங்க. நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்கல? You know this is London me. This? No, this. Oh, this. Very nice. Very very nice. ஏன்டி முதல்ல உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லாம போச்சுன்னு உனக்கு எப்படி போச்சு புத்தி? என்னமோ ஒரு சைடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஏன்டி? அம்மா, மாப்பிள்ள. மாப்பிளையா? மாப்பிளை வாடி உள்ள. வா வாடில. மாமியார் டென்ஷன் பாட்டி போல் இருக்கு. மாமனார் பரவாயில்ல, இன்னும் சமாளிச்சுக்கலாம். இப்போ எஸ்கேப் ஆயிடலாம். என்னங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனை ஃபாரின்ல கூட்டு வந்து அவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. பத்தாத்துக்கு புரோக்கர் யாரையாவது கூட்டு வந்தா அவனே மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? என்னடி அறிவிடமா பேசிட்டீங்க? நானும் மாப்பிள்ளை பார்க்க கூடாது, புரோக்கரை வச்சு மாப்பிள்ளை பார்க்க கூடாதுன்னா உன் பொண்ணுங்களுக்கு நான் மாப்பிள்ளை வானத்துல குதிப்பானா? முட்டாதனமா பேசிட்டீங்க. அவன் யாரு தெரியுமா? முதல்ல வந்தவன் கோடீஸ்வரன், ரெண்டாவது வந்தவன் கோடீஸ்வரன் ஆக போறான். இப்ப பாரு, பணம் சம்பாதியம் இப்படியே சொல்லிட்டு இருங்க. அம்மா, அடியே என் ராஜாத்தி கண்ணு, அந்த இளிச்சவாய் பையன்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாக்கு நேரம் ஆச்சிடுச்செல்லாம். பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா?
ராத்திரி அந்த கருங்காய் ஏமாத்தி அத்தனை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் தின்னு தெத்துட்டீங்க. எனக்குன்னு ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்தேன். அது ஏன்டா எடுத்தா கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? தோ லிக்விட் ஃபுட். வீட்ல கஞ்சி இருக்கு, அத சாப்பிடு. பாவி பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன். அது ஏன்டா எடுத்தா கூட பார், அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே. பார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. என்னம்மா பிரியாணி கொடுக்க மாட்டேங்கிறான். என்னம்மா சோத்துக்கு போய் சண்டை போட்டுக்கின? என்னடா வயசு பண்ணிக்கிட்ட சண்டை போட்டுக்கின? என்ன மகனே, ஒரு மணி நேரமா காத்துட்டு ஆளையே காணாம. எப்பா அவன் என்ன சாதாரண ஆளா? கிளிய போட்டா பரம்பரப்பா. ஐயா, ஆள் கருப்பா இருப்பாளே. செக்கச்சிலேன்னு கோயம்புத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாருப்பா, அங்க பாருப்பா, வர பாரு. ஏ ஜெனிபர், மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். ஆளுக்குட்டினா ஆளுக்குட்டினா. மாமா, என்ன இது பூக்காரிய கேபரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து? ஐயா, பூக்காரி இல்ல மாப்ள, பணக்காரி. என் வீட்டுக்கு வர போற மருமக ஃபாரின் ரிட்டர்ன். ஆஹா, இந்த பையன் என் தங்கச்சி மாப்ள. ஹாய். ஹாய். சாரி, கை வாஷ் பண்ணீங்களா? காலையில கால் கழுவும்போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிடுச்சு. டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணனும். வாட் a hygienic party. உட்காருமா, உட்காரு. ஓ சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஜஸ்ட் விசி. ஐயோ, என்ன இது ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு? ஃப்ளோர் எல்லாம் கீழ தானே இருக்கும். No no, I don't like these stones. முதல்ல இதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. What a taste. ஒரே ஹாட்டா இருக்கு. ஐயோ, முதல்ல வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி நான் பண்ணனும். அப்பவே சொன்னல, கேட்டியா படிங்க. பண்ணிடலாம்பா. அம்மா, பையன் ரொம்ப அவசரப்படுறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சலாமா? அப்பா அம்மா கிட்டயா? ஓ சாரி, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நேரா மாப்பிள்ளையோட ஃபாதரையே ஷூட் பண்ணுவாங்க. வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா? அம்மா சாப்பிட்டு. நோ, அப்ப நான் வரச்சுமா? Okay, bye. நோ. ஃபாதர் இல்ல. Darling. Bye. What a taste, what a color, what a complexion, what a figure, just miss for me. என்னப்பா சொல்றான்? வந்து அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சி மாதிரியா, உனக்கு சரியான பொருத்தம்ங்கிறாரு. மாப்பிள்ளை எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மன இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்டா போறடா. சகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பில் அனுப்பிச்சிடுறீங்களா? வீடு தேடி வரோம். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்வேட்டி, சீ, ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் மார்னிங். ஏய் மண்ணாங்கட்டி, பாயா என்ன இது கையில? காஃபி. இது எதுக்கு நீ எடுத்துட்டு வர? சர்வெண்ட்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப், உன் மாமியா. ஓ, கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேசும் போயிருச்சு. 3 பேசும் போயிடுச்சு. எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. ச்சே, எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்பளோ வாட்டருக்கு போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர் குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. என்ன மாமா, வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஹாய் கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா?
அவனையும் அவன் ஒய்ஃபையும் வேணா தெருவா பக்கெட் போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா என் ஒய்ஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே ஒய்ஃப். கோன் பனேகா குரோர்பதி கம்பெனி. அதெல்லாம் வேண்டாம், பேச்சோட இருக்கணும். மாப்ள மாப்ள புடி புடி. இத போய் பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீ நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. ஃப்ரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? கெட் பேக். கோ இன்சைட். கோ. அந்த வெண்குஷ்டக்காரன் உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள்தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல. அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ? சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. நான்சென்ஸ். தல்லே 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 பணம் கொடுக்கறதெல்லாம் இங்க வச்சுக்காத போ. முக்கார் ரசனை போட்டுக்கிட்டு 3 குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன். என்ன போய் லைன்ல சொல்றியா? நான் யார் தெரியுமா? யாரு? ஆமா பாரு இது. நாங்க பார்க்காத பாருனா. போயா. போவியா? வெள்ள பயம் இல்ல. குடத்து போடுமா? போவியா? கொஞ்சம் இல்ல பாரு. சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிங்க. யோ நாங்க லைன்ல இருக்கறோம். நீ பெரிய இவன் மாதிரி நடந்து போறியா? வாயா அந்த பக்கம். ஐயா சை. சொந்த வீடுல உங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்காம நகையா? சும்மா இல்லையா? போ 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 போ. இருப்பா. அட இருப்பா. தண்ணி காலியாச்சே, போங்கயா. இது தண்ணி இல்லையா? ஏமா போடா. ரைட் ரைட். அட போடா, பாவிங்களா. வண்டி எடு. ரைட். மாப்பிள்ளைங்க லூஸ் தனமா கத்துவானுங்களே. சிஸ்டர் 1500 கட்டணம் கூட கொடுத்துறேன். மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும். அந்த ஆளு அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை வர காட்டுறியா? மூஞ்சே பாரு மூஞ்சே. நல்லா. அத்தை லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களேன். நீங்க சும்மா இருங்க. யார பார்த்து பரிதாபப்படணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டியது. விடியா. இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி எல்லாம் போனா ரணகலம் தான். வராம்பார் உங்க அப்பா அண்ணக்காவடி மாதிரி. பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா. பவுடர் பார்த்தா? மாமா மாப்ள மாப்ள தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்காந்துருந்தீங்க. அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா இந்த மேட்டர்லாம் உன்கிட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கோடத்தோட அலைஞ்சிட்டு இருக்கற. எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்ப்பரேஷன்கார தண்ணி தீந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு. அதுல வாசர் போயிருச்சு. ஒரு வாசர் வாங்கி மாட்டி அடி நடிச்சு கொண்டு வந்துறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ், செக். முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட், சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும். துரத்தி கடிக்கும் மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாரு. ஐயோ, மூளையே இல்லாம மேல்மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்பா. வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன். அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். வெரி குட். நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள. கம் ஆன் மாப்ள. மாப்ள காட்றேன். நானே கொண்டு வந்து காட்றேன். போ போயா. மாப்ள மதியம் லஞ்சுக்கு என்ன மாப்ள பண்றோம்? இந்த வலது கண்ணை பொரிச்சு வை. வந்து சாப்பிடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஐயோ பிரேக் அடிக்கோ. யாரா அவன்? குட்டாள். ஓ மாப்ள. என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்ததே கண்ணு ஒண்ணுதான். அது என்னாச்சு? குத்திட்டாரா? மாப்பிளையாச்சே. சொல்லு. அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க. அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போங்கடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற. எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி. அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? செல்லம், குஞ்சு. என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா. ஜெனிபரே தான். போய் இடிச்சு விட்டு
என்ன பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுறேன், வாரி வாரி சாப்பிடுங்க. குஞ்சு செல்லம், ஐயோ, பண்ணியா கொஞ்சிரா? சுத்தி பண்ணியா தெரியுது. பாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டு போய் வேற யாவில் இருக்கு. ஐயோ என் செல்லம், என் தங்கம், என் ராஜாதி. உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. ஏன் மறைக்கிற? சரி, நீ ஃபாரின் பண்ண தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமணம் போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல? குடிக்கிறதுல என்ன கவலை பண்ணிக்க மாட்டா? அட்ரா எனக்கு வேணாம். அப்புறம் மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்ன தேத்துறாங்க, என்ன திறக்கிறாங்க? அதான் பண்ணியா? பண்ணி இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா. ஐயய்ய. குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ. ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது ஃப்ளோரை நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கை கிளம்ப பிடிக்க வேண்டியதானே நீ? போடா, கூடவே சுத்தின கூறு கிட்ட போய் நீ உனக்கு தெரியாத நான் எப்பறம் கண்டுபிடிக்க முடியும்? சரி சரி விட்றா. ஆமா, உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாடை ரொம்ப ஓவரா இருந்தானே வந்துட்டேன். ஒன்னும் ஆகல. சரி விட்றா, மறந்துல. சரி, இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன்டா மறக்கிறது? அடா, நான் உனக்கு வெள்ளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணம் போற? ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல? ஆமா. அப்ப குடித்துல உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்த்துற பாரு, என்னையில கேவலம் பண்ணிப்பா. அடா கரெக்டா சொன்னப்பா. அப்படியே நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா. அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழமை. நீ தானே லிங்க் பண்ணி விட்ட. வாங்கடா, அங்க போய் பேசிக்கலாம். அழகுறா லட்சணமா அழுது தொலையா. விடுறா, பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு வெள்ளக்கார இருக்கானா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளா, அவளை பேசி முடிச்சு. பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாடி. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்குடா. எந்த பொண்ணு வேணாம். அது சொன்னா கேளுடா. அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. அப்பா அங்க பாரு அவளோட அழகு. என்னடா தடியோட வரானுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆள விடு. தனியா விட்டு போற. மாப்பிள்ள ஓடுறாமைனா பாத்துக்கிட்டு இருக்கிறியா? போய் புரியா? இரு வந்து கவனிச்சுக்கிறான். என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன். நான் தான் அவன் சம்பந்தி. இதுக்கு நீ லுங்கி கட்டாம விட்டுக்கலாம். அவுத்துறியா? என்னையா ஸ்லம்பே கோஷ்டியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தயாரா பண்றா? தொலைச்சு போடுவா. போயா. யாரையா வெள்ள போசுன்னு? இருடா, பேசி தீர்த்துக்கலாம். சாமான் செட்லாம் உள்ள வைடா. என்னையா என்னையா பேசிக்கலாம்? என்னவா? ஏயா உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்கதாயா வந்திருக்கோம். மூடியா. உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா. ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000 15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. தொலைச்சிரும். பெரிய பெரிய ஆளுகளா நிக்கிறீங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டுருக்கு. அவளை விட்டு அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா? சொல்லியா சொல்லியா? முதுகுடா. மாப்பிள வந்தாச்சு. பாப்பாவை கூப்பிடுங்கடா சீக்கிரம். மாப்பிள வந்தாச்சு. டேய், ஏன்டா 10 நாளா என் பொண்ணை வந்து பார்க்கல? அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா இருக்க. பிடிக்கிற காண்டியெல்லாம் இல்ல. என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம்? காசுக்காக தானே? டேய், உன் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான், உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனால தான்டா என் பொண்ணை ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. சும்மா இருந்தால்கிட்ட என்ன வேணா பேச்சு? புரிய மாலியா? தாலி வாங்க மச்சான். போடு. புரிய சொக்காயா? புடி நைனா? புடியா தாலியா? புடி. கட்டியா என் கைத்துல. தாலியில சிக்கடுகிற பார்த்து தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பார்த்து கட்டி வைக்க முடியுமா? சரியா வராதுடா. கோவத்துல பண்ணி மேய்க்கு விட்டுருவாளுடா. டேய், ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பழகி போயிடு. டேய், என் உயிரே போனா உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துறங்கடா. ஏதா இருந்தாலும் தாலியை கட்டணம் பண்ணி தொலைங்கடா. இல்லன்னா கல்யாணம் நின்னு போகும். யோ, துட்டு வாங்கலாம். அடியா மாரத்த அடியா. அடி அடி. ஏய் 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 நிறுத்துங்கடா. டேய், சீரமெல்லாம் எடுத்து வாங்கடா. எடுத்து
எடுத்துட்டு வாங்கடா சீதனத்தை. சம்பந்தி கையில கொடுங்கடா. சம்பந்தி இருங்க. சம்பந்தி வழக்கமா எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுப்போம். அடிக்கிறீங்களா? ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், 12 குட்டி போடுவான். அதையும் கொடுத்துடுறோம். ஆனா மாப்பிள, நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ணை நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு. தயாரா இருங்க. வாங்கடா போலாம். வாங்கடா வாங்கடா. இன்னும் சென்ட் சுமல் மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா பண்ணிடா பண்ணி. ஐயோ பண்ணி குட்டி. படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ணாங்கட்டி. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள. சென்டர் ஹால்ல ஒரு பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? யார் இது? இந்த பேச இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்கேன். அன்னைக்கு பாத்தியே, அவதான் இவ என் பொண்டாட்டி. இப்பதான்ப்பா தாலி கட்டினேன். கட்டிட்டியா? அடா பாவி, அன்னைக்கு டயானா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீலு. கடைசில பார்த்தா பண்ணி ஓட்டுற ஃபேமிலியாடா இது. என்ன பண்ண சொல்ற? நான் கூட தான் ஏமாந்தேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணனும்? நான் யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். 5 crores போட்டு இந்தியாவுல பிசினஸ் ஃபாரின் கிளப் ஸ்டார்ட் பண்ண போறடா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட நான் அசோசியேஷன் வச்சுக்குவேனா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் போறேன்டா. போடா. நீங்க எதுக்கு போனா? நீங்க எதுக்கு போனா? டேய் போடா வெளிய. ஏய் சாகரே, அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த காஸ்ட்லியான மார்பிள் நோண்டி போட்டு கிரானைட் போடணுமா? எதுக்கு? உன் பண்ணியல ஸ்கேட்டிங் போடுங்க. போடி வெளிய. டி போட்ட டா போட்டுருவேன். ஆமா அப்படி போடு மச்சான். யோவ் இந்தாயா உட்டா ரொம்ப ஓவரா பேசினே போற. டபார் உன் துட்ட நீயே வச்சு அழுவு. ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ தான் மச்சான். ஏன் செல்வா சுப்பிரமணிய மகி அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வார அடிச்சிதியா? இல்ல. ஆனா நீ பக்கத்துல இருந்தனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டய்யா. விடுமாவள, அதுதான் போயிருச்சுல. அதுக்கு போலாம்யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு. கையோடியா. ஏய் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்டர். சை. டேய் குழந்தைங்களா, ஒருத்தங்க இடிச்சுக்காம பாத்து. ஐயோ, ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சிட்டு வரானே. கர்ம. ஏய் பாத்து பாங்க, குளில ஊத்துறாதீங்க. ஓரியா. அப்படி கர்மத்துல நான் மேய்க்க மாட்டேன். கர்ம பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. ஏய் தியாகு, அங்க போகாதடா, அங்க ஆயிருக்கும். டேய் மனோகரா, செல்வா, என்னடா அம்மா வர்றேன். ஹாய். டா உங்க பணக்கார வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு வந்து வேலைய பாரு. எழுதி. யார பார்த்து வேஷக்காரங்க? ஏண்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கயா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணான்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கிளறிட்டு? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். டா என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரியா எங்கத சொல்லி பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்கமா தடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன். என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா. ஒடி பண்ணி மேய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்க. பண்ணி முடிய திருநாளாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டக்கோ. ஆந்திர சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கிறவளே. கம்பக்கிற பாருங்க பாரு. புது மாப்பிள்ளை அடிக்காதமா. மச்சான், என்ன 2 பேரும் மாலை கழுத்தமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? 2 பேரும் கல்யாணம் ஆயிப்போச்சா? கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா. மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயல, அதுக்குள்ள கட்டின பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம்? என்னென்ன நீங்க? நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறதுனா அவ்வளவு கேவலமா? மாப்ள, ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம். கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள, எந்த தொழிலா இருந்தானே இத பாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பண்ணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள. ஒரு வெள்ளைப்பனியோட கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பன்னியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14,000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14,000னா ஒரு பண்ணி பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு.
அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. Correct. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணே. இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிரணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்ச கேட்டு வாழ்க்கையில உட்பட வழி பார். மாப்பிள அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி வைக்கிறேன். என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன். சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. மச்சான் மகாவிஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்துக்க தெரியுமில்ல? அத்தை லட்சுமி யார் வந்திருக்காங்க பாருங்க. பாடி ஆசிராமம்மா. நல்லா இருங்கப்பா. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோ இல்லையா? ஆமாம்மா, இவ்வளவுதான். அப்புறமா அந்த படுபாவி சண்டால உன்னை துரத்துற மாதிரி என்னையும் துரத்தி விட்டாமா. யாரா? அந்தால அவன் புடிச்சேன். அம்மன் ஜல்லி கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் பொறுத்துக்கிட்டான்ட்டான். நல்லவங்கள பூரா பயக்கிறான். அந்த ஆளை என்னைக்காச்சும் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் வீணா ஏன் பேசிட்டு இருக்க? விட்டுடு. இங்க பாரு, இப்ப இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ளை கூட தான் வெறுங்கையோட வந்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலையா? நீயும் உன் பொண்டாட்டியும் மாப்பிள்ளைக்கு உதவியா இருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம். அத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன். வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம் பேசிட்டு இருக்க. புதுசா கல்யாணம் வந்திருக்காங்க. சரிம்மா, சாப்பாடு போடுவாங்க. வாண்ணே. ஓகே ரோபோ 2000 போய் லான்சரை ஸ்டார்ட் பண்ணி வை. போ. நேத்து தான் பேட்டரி சார்ஜ் பண்ணி அதுக்குள்ள டவுன் ஆயிடுச்சா? பி குயிக். பூஜா பூஜா லேட் ஆகுது. பூஜா ஐயோ லேட் ஆகுது. அடாடாடாடா, ஏங்க இப்படி கத்துறீங்க? புடவை கட்டிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் லேட் ஆகாதா? நான் ரெடி. என்னது இது? பாடிய புடவைய வச்சு ஃபுல்லா பார்சல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நான் ஃபாரின் காரன் டேஸ்ட் கேத்த மாதிரி ஒரு ஃபாரின் கிளப் ஓபன் பண்ண போறேன். அங்க வர போற பொண்ணுங்களே அங்கங்க ஓபன் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பாடியை மூடிட்டு வந்தீனா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிளப் ஓபன் பண்ண முடியும்? ஒண்ணு சரியா, இந்த ஒரு சைடுல இருக்க டாக்காவை எல்லாம் பிரிச்சு விட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட மாட்டேன். இப்பலாம் எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, எல்லாம் என்னுடைய ஃபேட். இவ வேற பையனை கட்டிட்டு வருவான்னு பார்த்தாக்க புடவை மாப்பிளை கூப்பிட்டு சீக்கிரம் வாமா. மூஞ்சில எச்சிய காரிச்சு போறான். இந்த டென்ஷனுக்கு ஒரு லார்ஜ் ஊட்டா தான் கரெக்டா இருக்கும். 2000 முன்னாடி போ. ஏய் புடவை கட்டிட்டே அசிங்கமா இருக்கு. லக்கேஜ் மாதிரி பின்னாடி உட்கார். போ. நீங்க உட்காருங்க. நான் டாக்ஸி பிடிச்சு பின்னாடி வருவேன். உன் கூட தான் வரேன். போ உள்ள போ. ஏய் மாமா எங்க கூடுற? மாப்பிளையும் தேஜா வந்துட்டு இருக்காங்க. எந்த மாப்பிளை? சின்ன மாப்பிளை பார்ட்டிக்கு வர ஆசைப்பட்டாரு. பார்ட்டிக்கா? எதுக்கு இந்த கிரவுட் எல்லாம்? மாப்பிளை என்ன மாப்பிளை, அவங்களும் கூட வரட்டும் மாப்பிளை. இந்த வண்டிலையா? ஆமா மாப்பிளை. இது என்ன கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டின்னு நினைச்சியா? லான்சர் மேன், லான்சர். மாப்பிளை யார் மாப்பிளை? இல்ல அவரும் மாப்பிளை. அவரும் மாப்பிளைனா அவரும் லான்சர் கார் வாங்குனதுக்கு அப்புறம் மாப்பிளை ஆக்கிருக்கணும். அவசரப்பட்டாக்குன்னு உன்னுடைய தப்பு. ஒண்ணு அவங்களை டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு, இல்லாட்டி மீன் பாடி வண்டி 50 ரூபாய் வாடகை கிடைக்கும், அதை பிடிச்சு வர சொல்லு. இவனுடைய சைஸுக்கும் வருமானத்துக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கரெக்ட். சைஸ் எல்லாம் கரெக்ட் மாப்பிளை. உனக்கு நான் 5 செகண்ட்ஸ் தரேன். அதுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லாட்டி வண்டி எடுத்து இருக்கு. ஒண்ணும் யோசிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க. அந்த மோன ஸ்டாண்ட்ல நான் சொல்லிட்டு போறேன். என்ன மாப்ள மூட்டை மூட்டையா குவியுது? பணத்தை நாமளே அடிச்சடிச்ச மாதிரி இருக்கு. ஏய் லொல்ல தானே வேணாம் மாப்ள. இந்த இந்தியன் மாப்ள சம்பாரிச்ச எல்லாம் டூப்ளிகேட், ஃபாரின் கார சம்பாரிச்ச ஒரிஜினலா? அதுக்கு இல்ல மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அது அமெரிக்கன் டாலர், இது இந்தியன் கரன்சி. அப்படியே இதுல ஒரு 50 lakhs எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிரு. அப்படியே ஒரு லான்சர் கார் ஒரு ரோபோ வாங்கி வை. அப்பா நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு தனியா ஒரு பஜ்ரா ஜீப் வேணும். ஜீப்ல நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல. ஏய் மாப்ள கத்தாதீங்க மாப்ள, கணக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் பண்ணகிட்டே யார் அவன்? ஏய் ரெட் பிரேக். மாப்ள how are you? ஏய் என்ன மேன், பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை நைட் உட்கார்ந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கற. அவனுக்கு நீ என்ன கேஷ் உதவியமா பாக்குற? வாயும் கூட மேல வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய் பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? டேய் இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்டார்டிங் தான். போக போக பார் குவிய போகுது. குவியும்டா குவியும். பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க, அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க. அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது. இத பாரு, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா. ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல, பாரம்பரியத்துல வர்றதுடா. இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையடா. பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பிச்சைக்கார கையில எவர்ஸ்லோ பிளேட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டு நடிச்சிருவேன் தெரியுமாடா? ஆவடா என்ன பத்தி உனக்கு தெரியாது. இவ்வளவு தைரியம் இருந்தா சீரியஸ் அடிக்க மாட்டேங்க நடிச்சேடா. மாப்பிள அடிச்சது அந்தாலே நான் தடுக்க வந்தவன். ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயி போச்சே.
என் மாமா புதுசா படத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிளைய விட்டு இன்னொரு மாப்பிளைய அடிக்கிற நீ ஏன் ரெட் பிரேக் ஹீரோனை வச்சுக்கிற இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நீ எங்க அவங்க பின்னால போற பாருங்க 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள அவர் பெரிய லாடு லபக்குதாஸ் இது பார் எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சே கொண்டுருவேன் ஆனா உன் மூத்த பொண்ணு விதவை ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் போ போய் வேலையை பார் போ 1 மினிட் பாக்கெட்ல இருக்கிறத வெளியேடு இதுவா இது தடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே சால் ஜாபெல்லாம் என்கிட்ட வேணாம் ஓகே இந்த பார் ஒழுங்கா கவுண்டிங்க பாரு போ மேன் போ போ என்ன வார்னிங் சிக்னல் கொடுக்குற யார் வர்றா மாப்பிள ஏய் யார் நீ எப்படி நீ உள்ள வந்த ஏய் கூர்க்கா எப்படி இந்த உள்ள விட்ட நீ அவங்க விட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தேன் ஜஸ்ட் 5 ரூபீஸா வாங்கினா அவன் மேல என்னோட காலி மாப்பிள ஒரு சந்தோஷமான செய்தி என்ன சந்தோஷமான செய்தி என்ன சந்தோஷமான செய்தி உன் மாப்பிள்ளை என்ன தவடையில அடிக்கிறான் அது உனக்கு சந்தோஷமா அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா இதோ பார் நீ மாமனாரா இருந்தாலும் சரி தேங்காய் நாரா இருந்தாலும் சரி முதல்ல இடத்த காலி பண்ணு ஷார்ட்கட்ல குச்சி எஸ்கேப் ஆயிக்கோ ஏய் ரபோ இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல எனக்கு மாப்பிளைக்கு நீடா வேணும் ஐயோ ஐயோ சாக்கடிக்குதே சரியா முடிச்சது ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு கத்துவா இருந்தாலே ஃபியூஸ் கேரட் சொல்லுங்க மாப்பிள சும்மா மாப்பிள்ளை கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதையா கல்யாணத்தப்ப என்ன சொன்னேன் நான் ஒரு என்ஆர்ஐ அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட் அதனால ஸ்டேட்டஸ் மேல கீழ தான் இருக்குன்னு சொன்னேல்ல அதை காப்பாத்த முடிஞ்சதா உன்னால நீயே பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்டேல்ல நான் ஏன் மாப்பிள கொடுத்தேன் ஏமான ஜனங்க கோடி கணக்கில் ஒன்று கொட்டுறாங்க அவன் கோடி சொல்றாடா இனிமே சவுண்ட் கொடுக்குற ஏன் கையை நீட்டுற இத பார் ஜனங்க ஏமாறலாம் ஆனா நான் ஏமாற மாட்டேன் அவன் உடனடியா அந்த சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும் சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் கையை கட்டிய முன்னாடி நின்று 5-10க்கு கெஞ்சணும் அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும் ஆத்மாவா என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான் மாப்பிள உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க வாட் பிரெக்னன்ட் ஆமா எப்படி மாப்பிள சாரி டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு அட பாவி யார பாவிங்கற ஏ அதே டங்க் எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா சரி இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணும்ங்கற அதாவது கர்ப்பஸ்திரி கட்ன புருஷன் கூடவே இருக்கணும் ஆசைப்படுறா அது நியாயம் தானே எப்படி நியாயமா இருக்க முடியும் நான் கூட இருந்தாலும் கர்ப்பமாவே ஆனா இப்போ நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியுமா அதுவா என் வேலை அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது நீ ஃபாரின் போயிட்டு வந்தா தானே எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கற சொல்ல வேண்டியது அவளுக்கு எனக்கு தெரியுமாப்ல 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா ஓ பொண்ணுன்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டாக்டர் கூட்டி போ நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன் மருந்து மாத்திரை வாங்கி கொடு இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளும் நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு என்னது அபார்ஷனா அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்கற உன்னையமா பண்ணிக்க சொன்னேன் அது சரி நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க சிசுக்கொலை பண்ண சொல்றேன் சீப்பான பையலா இருப்பான் போல இருக்கே ஏய் பூஜா எங்க இருக்கற இங்க இருக்கறியா ஆமா என்ன ப்ராப்ளம் உனக்கு ஏன் உங்க அப்பா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான் உடனே அழ ஆரம்பிச்சது ஓ கல்யாணம் பண்ணேன் இப்போ ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னா ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துக்கிறேன் பத்தல உனக்கு எது பத்தல கவலைப்படாத நாளைக்கு அதோட பெரிய காரை பார்சல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் எடுத்துக்கோ நீயே ஓட்டு எங்க வேணாலும் போ எப்ப வேணாலும் வா யார் கூட வேணாலும் போ ஐ டோன்ட் மைண்ட் நான் அதை கேட்கவே மாட்டேன் ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது நான் எங்க வேணாலும் போவேன் யார் கூட வேணாலும் போவேன் எப்ப வேணாலும் வருவேன் சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன் அதை நீ கேட்கவே கூடாது ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசன்சி இல்ல ஜாக்கிரதை ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து அரவயிட்டு கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க அரவயிறு கஞ்சி மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா அரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா அதுதான் முக்கியமா என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண ஏன் பண்ண பிளாட்பாரத்துல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை கட்டிட்டு நீ அவன் உனக்கு லைஃப் லாங் அரவயிறு கஞ்சி மட்டும் தாண்டி ஊத்துவான் அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக வேண்டியதானே இத பாரு அழாத டோன்ட் பீப் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கற இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீனா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டையில ஏறாது நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அந்த தாடிக்கார அவங்க அப்புறம் வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் வரேன் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் எங்க 2 பேருக்கு இந்தியா தெரியும் ஹிந்தி பேசுற மொகர கட்டே பாரு என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க இதென்ன ஸ்லம் ஏரியாவா ஒரு பக்கம் இட்லி கடை இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம் என்ன மாமா இது கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவாங்க என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெலோஸ்லாம் இருக்க கூடாது இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போ போகல என்ன பண்ணுவ டாப் கியர் போட்டு தூக்கிடுறேன் ஊத்துடா பாப்போம் அடவோ மூஞ்சில எப்படி அடிக்க மாட்டே சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது இல்ல பீச்சங்கை வரியா நாங்க என்ன ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி வச்சிட்டு இருக்கோம் நினைச்சீங்க இத பார் எவனாவது எங்க தொழிலை பத்தி கேவலமா பேசுறீங்க
பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். டேய் கட்டண முன்னாடி துப்பு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையாடா? நான் துப்பியா? என்ன மேன், என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடனா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புற ஓ புத்தி எங்க மேன் போச்சு? பழிக்கு துப்பிட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஃபாரின்கார பொறம்போக்கு என்ன? ஏய் வெள்ள பண்ணி கவனிரு. லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது, நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படிட்டாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசலாம் மட்டும் கண்டுக்கணுமாக்கறா. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? வேணும்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறேன். அதுல பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாட்டில சரியான ஆம்பளை இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவ சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ இருக்க வரைக்கும் என்ன எவ்வளவு யோசிக்கப்படாது. என்ன விட்டுறாங்க? சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்க நைனா. நீ இதான் ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கறேன். நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே 1 கிலோ 4 கூட. என்னத்துக்கு? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். டப்பு பர்ஸ் வீட்ல வச்சிட்டேன். நாளைக்கு தரேன். ராஜா கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிஃபர் நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல, அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு ஃபைல்ஸ் ஒண்ணா கடிச்சா அதுக்கு சரியாயிரும். இங்க சந்தோஷம் எங்கடா இருக்கா? நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா வீட்டுல என் தங்கச்சி அனாதை அளவிட்டு இங்கடா அவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? காட்டு மிராண்டி, உன்னை இவளை யாரா உள்ள விட்டது? வாசல்ல செக்யூரிட்டி தண்ணி போட்டானா? முட்டாள், உன் சிஸ்டர் கூட நான் எப்படா டான்ஸ் ஆட முடியும்? டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது. பூத மாதிரி வைத்து இவ்வளவு பெருசா வச்சிருக்கா. அவ கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியுமாடா? அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்ப புது தங்கச்சி ராஸ்கல். என்ன அநியாயமா காவி நடக்குது? நீங்க எல்லாம் குடும்பம் நடத்துறவங்களா? புருஷனும் பொண்டாட்டி இப்படி ஜோடி சேர்ந்து வந்து குடிச்சிட்டு கும்மாள போறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? She is not my wife. My wife is there. ஐயோ, உன் புருஷன் எங்கடி? My husband is there. அட பாவிடா. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? உன் புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டியா? உன் பொண்டாட்டி நீ கை மாத்திட்டியா? அடியே. என்னடா புருஷன் பொண்டாட்டிய மாத்திட்டு கூத்து அடிக்கிறீங்க? ஓடுங்கடா. என்ன நடக்குதுனே தெரியலடா. ஐயோ, ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வேஸ்டா போகுதேடா பாவிங்களா. பிராந்தி பாட்டிலோட அடிக்க வச்சிருக்கீங்க. நிக்கால ஓடு. ஐயோ, பண்ணி பார்த்தீங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர அடி திம்சம் பண்ணிடுறா பாரு. ஏய் தல ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சீமான் சோட்டிலே அட பாவிங்களா ஓடாதீங்கடா. இன்சூரன்ஸ் இருக்குடா. சொன்னா கேளுடா, போகாதீங்க. டோன்ட் கோ, ஸ்டே கூல். இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்துமே ராஸ்கல். அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளம்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா. நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா. டேய் மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிற. நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒரு மூஞ்ச. ஏய், என்ன மல்லாக்க போட்டு நாய் மாதிரி காவற. ஆகாட்டியா, ஆகாட்டி, ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு. சை, நல்ல வேலை. சுட்டுருந்தீங்கன்னா அம்பானு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா, எந்திரியா. ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி, ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா? நீ
அவங்க அங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப். ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்ள சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்கத. யோ வாயா, சின்ன மாப்ள வா. என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? வாய மூடு, எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே. லுக் மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சற. இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமையை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். ஷட் அப். ஃபாலோ மீ. இது என்ன மேன், சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குற? என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு இவங்க விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை வேடிக்கை பாக்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பாச்சி வத்தல் முறுக்கு பாச்சி எல்லாம் வெளியே கூப்பிடியா? எல்லாரும் வெளியே வாங்கடா. இது நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். எனக்கு இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன். உன் பேரு உண்மையிலேயே வண்டாங்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பா. இனியா ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோட இருக்கும்போது ஒரு கொல்லி வைக்க பார்க்கறான். நீ பார்த்து சும்மா நிக்கிற. வைப்பான். என்னடே, எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க? மரியாதையா அவர் கால் வந்து மன்னிப்பு கேளுங்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. டேக் இட். நான் ஐயா அவன் மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்டக்காரனை என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயால உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக். ஒரு 10 டெல்லி நின்னு இடத்துல வரதா பா. ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன், பேட் ஸ்மெல். ஏய், தொழிலை பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துற. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் மேன், அவுட். அதான் நான் இறங்கு மாப்பிள்ளை. யோ, நீ போய் ஆரம்பிடா. ஏய், ஏய் அப்ப மேல வந்து நீங்க அந்த ஆளை தள்ளி விடா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து நீ. ஏய் ஏய் ஏய், பைல்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறாங்க. நீ வாரே ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய் கண்ணா மல்லே சிவரி நினைப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல வேடி பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா, என்ன இது புலிவேஷ்? சண்டை ஆரம்பிங்க. இப்பதானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய் நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்ற நீ கட்டிங்க. ஐயோ, இந்த காஞ்சா. டேய், மாமாவியா உடைச்ச? ஆமா. டிரைவர் எஸ்கேப் ஆவற. வர்ற உனக்கு டிரைவர். ஐயோ அடிக்குறாங்களே. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். ஜலிமா!